ஜெய் நரசிம்மா, ஸ்ரீ நரசிம்மா, ஜெய் ஜெய் நரசிம்மா. மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் நரசிம்ம அவதாரம் மிகவும் தனித்துவமானது. மற்ற எல்லா அவதாரங்களும் அதர்மத்தை அழித்து தர்மத்தை காப்பதற்காக எடுக்கப்பட்டன. நரசிம்மர் மட்டும் பக்தனுக்காகவே அவதரித்தார். எங்கேயோ இருக்கும் ஒரு கன்றுக்குட்டி தன் தாயை காணாமல் அம்மே என்று கத்தினால் அந்த குரலை கேட்டதும் எப்படி தாய்ப்பசு விரைந்து ஓடி கன்றுக்குட்டியின் அருகில் வந்து நிற்கிறதோ அதுபோல நரசிம்மா என்று அழைத்த மாத்திரத்தில் நரசிம்மர் தேடி வந்து அருள் புரிவார் என்று பொய்கை ஆழ்வார் நரசிம்மரின் பெருமையை பேசுகிறார். நரசிம்மர் மகாவிஷ்ணுவின் 4வது அவதாரம் ஆவார். 4வது என்பது தர்மம், அர்த்தம், காமம் ஆகிய நிலைகளை கடந்து மோட்ச நிலையை அடைவதை குறிக்கிறது. மோட்சத்தை எளிதில் அருளும் நரசிம்மர் பக்தர்களின் எல்லா வேண்டுதல்களையும் உடனடியாக நிறைவேற்றுவார். சிங்க முகமும் மனித உடலும் கொண்ட ஒரு மாறுபட்ட வடிவில் மகாவிஷ்ணு பாவநாசினி நதிக்கரையில் அகோபிலம் எனப்படும் மிக உயரமான மலையில் நரசிம்மராக அவதரித்தார். இந்த அவதாரம் யுகங்களில் முதல் யுகமான கிருத யுகத்தில் நிகழ்ந்தது. இந்த க்ஷேத்திரம் இன்றைய ஆந்திர பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ளது. பிரகல்லாதன் போன்ற ஆழ்ந்த பக்தியும் மிகுந்த உடல் வலிமையும் கொண்டவர்கள் மட்டுமே காட்டுப்பகுதியில் உள்ள இந்த உயரமான மலைக்ஷேத்திரத்திற்கு சென்று நரசிம்மரின் தரிசனம் பெற முடியும். ஆனால் எந்த சிரமமும் பயமும் தயக்கமும் இல்லாமல் எளிதாக தரிசனம் பெற நரசிம்மர் ஒரு சமதள விவசாய பகுதியான கீழப்பாவூரில் நிரந்தரமாக குடியேறிவிட்டார். நரசிம்ம அவதாரம் பக்தன் பிரகலாதனுக்காக நடந்தது. இந்த சிறுவனின் தாத்தா காசியவர் ஆவார். அவர் சப்த மகரிஷிகளில் ஒருவர். நரசிம்மரின் அவதாரம் பூமியில் 2 மணி நேரம் மட்டுமே நீடித்தது. அந்த நேரத்தில் காசியப்பரால் நரசிம்மரை தரிசிக்க முடியவில்லை. ஆகையால் தன் பேரன் பிரகலாதனுக்காக மகாவிஷ்ணு எடுத்த நரசிம்மரின் திருவுருவை காண விரும்பி அவர் தவம் இருந்தார். அவருடன் வருண பகவானும் சுகோஷர் என்ற முனிவரும் தவம் இருந்தனர். முனிவர்களின் தவம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நீடித்தது. அதன் விளைவாக மகாவிஷ்ணுவின் அசரீரி ஒலித்தது. பொதிகை மலையில் உள்ள மணிமுக்தா தீர்த்தத்தில் நீராடி வடக்கே 40 கலை தொலைவில் உள்ள சித்ரா நதிக்கரையில் உங்கள் தவத்தை தொடருங்கள். உங்களுக்கு நரசிம்ம தரிசனம் கிடைக்கும். இதுவே அசரீரி வாக்கு. புனித நீராடிய பின் சுவாமி குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று தியானித்தார். முனிவர்களின் தவத்தால் மகிழ்ந்த மகாவிஷ்ணு தனது இதய கதவை திறந்தார். அந்த தருணத்தில் ஸ்ரீதேவி பூமி தேவியர்களுடன் மகா உக்ரகமூர்த்தியாக 16 திருக்கரங்களுடன் கூடிய நரசிம்ம ரூபத்தில் தோன்றினார். நரசிம்மரை கண்டு மகிழ்ந்த முனிவர்கள், ஓ பக்தர்களின் இறைவா, தாங்கள் இந்த இடத்திலேயே தங்கியிருந்து பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்றனர். அப்படியே ஆகட்டும் என்று நரசிம்மர் அர்ச்சாவதார திருமேனியில் நிரந்தரமாக குடியேறிவிட்டார். நரசிம்மர் நிரந்தரமாக குடியேறியதன் விளைவாக தினமும் மாலை வேளைகளில் சிங்க கர்ஜனை கேட்கத் தொடங்கியது. இதனால் நரசிம்மர் கோபமாக இருக்கிறார் என்று எண்ணிய பக்தர்கள் அவரது சன்னதிக்கு முன்பாக ஒரு தெப்பக்குளம் அமைத்து பால் மற்றும் சுத்தமான நீரால் அபிஷேகம் செய்து முறையாக வழிபடத் தொடங்கினர். அதன் பின்னர் சிங்க கர்ஜனை நின்றுவிட்டது. இந்த பகுதியினர் சுமார் 300 ஆண்டுகளாக இந்த சிங்க கர்ஜனையை கேட்டு வந்தனர். இந்த தகவல் இன்றும் ஒரு வதந்தியாகவே உலவி வருகிறது. ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரே போற்றி, ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரே போற்றி என்று ஒரு மலரை சமர்ப்பித்தால் நமக்கு விரும்பிய பலன் கிடைக்கும். கீழப்பாவூர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நமக்கு விரும்பிய மனோபலத்தை அருள்வார். நரசிம்மரை வேண்டிப்போம். நல்ல வாழ்க்கை வாழ்வோம். வாழ்க வளத்துடன் வலிமையுடன். ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ணா.